Hi friends, welcome to Master Design. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம catia V5 சாஃப்ட்வேரில் பார்ட் டிசைனில் இருக்கிற ஒவ்வொரு டூல்ஸை பற்றியும் அந்த டூல்ஸில் இருக்க ஃபியூச்சர்ஸை பற்றியும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நம்ம பேட் ஆப்ஷனும் அதில் உள்ள ஃபியூச்சர்ஸை பற்றியும் பார்க்கலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு டூலை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைன் போகிறதுக்கு வந்து மெக்கானிக்கல் டிசைனில் போய் பார்ட் டிசைனில் போகணும். ஓகே கொடுத்துக்கோங்க. இதான் நம்மளோட 3D இன்டர்ஃபேஸ். இதெல்லாம் தான் நம்மளோட டூல்ஸ். இதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்து 1 by 1 பார்க்க போகிறோம். கைஸ் ஃபஸ்ட்டு பேடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டைமென்ஷனலாக வரைஞ்சிருக்கிற ஒரு ப்ரொஃபைலுக்கு சம் வால்யூம் கொடுத்து அது 3 டைமென்ஷனலாக ஒரு எலமெண்ட்டாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் பேடு. சரி பாருங்கள் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். சரி நான் இந்த டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இப்போ வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் பேடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ப்ரொஃபைலில் பாருங்கள். இந்த ப்ரொஃபைலில் நம்ம 100ன்னு இதோட லென்த்தையும் 100ன்னு இதோட லென்த்தையும் கொடுத்து லாக் பண்ணிட்டோம். அதாவது கன்ஸ்ட்ரைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு 3rd டைமென்ஷனலாக நம்ம ஹைட்டு கொடுக்குறோம். இப்போ இது ஒரு 100 கொடுக்குறேன். 100 கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஒரு 3D எலமெண்ட்டாக மாறி இருக்குது. இதுக்கு தான் பேட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பேடில் நீங்கள் இந்த மிரர் எக்ஸ்டெண்ட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த மிரர் எக்ஸ்டெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம இந்த டாப் லைனை பொறுத்து இந்த ப்ரொஃபைலை வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ நான் 20 கொடுத்தேன்னா டாப் லைனுக்கு அப் சைடு ஒரு 20, டவுன் சைடு ஒரு 20 எடுத்துக்கும். அந்த மாதிரி தான். இப்போ 21 கொடுத்தா மேலே ஒரு 21, கீழே ஒரு 21, டோட்டலாக நமக்கு 42 கிடைக்கும். இப்போ இது இந்த ப்ரொஃபைலையே நான் இந்த சைடு பிளேனை பொறுத்து வரைஞ்சேன்னா இந்த பிளேனுக்கு லெஃப்ட் சைடு 20யும் இந்த பிளேனுக்கு ரைட் சைடு 20 எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பிளேனை பொறுத்து வரைஞ்சேன்னா இந்த பிளேனுக்கு ஃப்ரண்ட் சைடு 20யும் பேக் சைடு 20யும் எடுத்துக்கும். அதான் இந்த மிரர் எக்ஸ்டெண்டோட ஒர்க்கு. இப்போ நான் இதுக்கு ஒரு 25 கொடுக்கேன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். அதுதான். சரி இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதே பேடில் இந்த திக்குன்ற ஆப்ஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணுற மூலிமா நீங்கள் வரைஞ்சிருக்கிற ப்ரொஃபைலுக்கு திக்னஸ் உங்களால் ஆட் பண்ண முடியும். பாருங்கள் இப்படி திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் இது மேனுவலாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டு சைடு மேனுவலாகவும் கொடுக்கலாம். நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைலேருந்து ஈச் சைடு 0.5 திக்னஸும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் நியூட்ரல் ஃபைபர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடுக்கு நீங்கள் கொடுத்தா போதும், இன்னொரு சைடு அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதான் இந்த நியூட்ரல் ஃபைபர்ன்றது. இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு திக்குன்னா என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சரி நின்னுங்க. அடுத்ததை பார்க்கலாம். நான் இப்படி ஒரு எலமெண்ட் வரைஞ்சிக்கிறேன். ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45க்கு இதை வரைஞ்சிக்கிறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ பேட் இப்போ நீங்கள் இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு பேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த டைரெக்ஷனில் தான் வரும். அதே இது நீங்கள் இந்த மோரில் வந்துட்டு நீங்கள் இந்த நார்மல் டு பிளேனை அன்எனபிள் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸில் இந்த லைனை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைனுக்கு
பேரலெல்லாம் உங்களோட ப்ரொஃபைல் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். இப்படி தான் கிடைக்கும். இதை நீங்கள் திக்கு கூட கொடுத்துக்கலாம். இல்லை திக் கொடுத்துட்டு நியூட்ரல் ஃபைபர் எதனாலும் எனபிள் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 mm கொடுக்கேன். கொடுத்து ப்ரிவியூ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இப்படி தான் கிடைக்கும். ஆர் நீங்கள் மிரர் எக்ஸ்டெண்டும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போகும். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். நான் இதை ஓகே பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லாஸ்ட் ப்ரொஃபைல் இப்படி தான் கிடைக்கும். இதெல்லாம் தான் கைஸ் பேடில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.